ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்பகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன், இன்றைய ராசி பலனை சொல்ல போகிறோம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 12/8/2025. இன்றைய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருதிய திதி காலை 10:28 வரைக்கும் தாங்க. பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. இன்று நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் 2:14 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை நல்ல நேரம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு வடமேற்கு. பரிகாரம் பால். இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போது பார்க்கலாம் வாங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பது சரிதானா அப்படின்னா 6ல் இருக்கார். இருந்தாலும் அங்கிருந்து 8ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது சிறப்பு. சந்திர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் பகல் 2:14 வரைக்கும், பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 12இல் இருக்கிறார் என்று சொன்னால் செலவினங்கள், அதாவது தாய் வழி சொந்தங்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றனவா? சூப்பர், சாதகமாக இருக்கு. நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைய நாள் திருப்திகரமாக சந்தோஷமாக அமையப் போகிறது. வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கப் போகிறது. நண்பர்களால் ஆதாயம். வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எப்போவோ தொலைச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். மற்றபடி வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல் வருமா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தகவல் வரும். ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா, சனி 12இல் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கார். 7.5 சனின்னு நினைப்பீங்க. இல்லை, 11ஆம் இடத்தில் சனி இருந்தால் எப்பேற்பட்ட பலன் தருவார்? நல்ல பலனை தருவார். அப்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக இன்றைக்கி நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு தொழில் சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உங்களை பொறுத்தவரை நீங்கள் அற்புதமான ஒரு நாள், சம்பாத்தியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சரி, நான் வேலையில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு
பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகளுக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க, குருவோடு இணைஞ்சிருக்கார். இதில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. குடும்பத்தில் இன்னைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. அற்புதமான ஒரு நாள். இனிமையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஏதாவது செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. இந்த 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். தொழிலில் நீங்கள் கடனை வாங்கி தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், சிறப்பாக செல்லும். விற்காத பொருள்லாம் கமாடிட்டிலாம் கூட இன்றைக்கி விற்றுடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சலுகைகள் கிடைக்கும். ஒரு சந்தோஷமான தகவல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்கறதால தொலைந்து போன பொருட்கள் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பண வரவு இருக்குது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கிறது. தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3ஆவது ராசி. மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்புங்க. ராசியில் 5க்குடைய சுக்கிரனும் 7, 10க்குடைய குருவும் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல சிந்தனைகள், செயல்கள் ஏற்பட்டு அதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகளை கவனிப்பீங்க. நல்ல தொழில் வளர்ச்சி காணும். ஆனால் அதிகப்படியான லெபோரியஸ் உழைப்பு தேவைப்படுகிறது. 2க்குடையவன் 10ல் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு தாய் வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் பற்றிய தகவல், நல்ல தகவல் வரப்போகிறது. வெளியூர், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். சந்திரன் சனி இணைவு இருப்பதால் சில நேரங்களில் உங்களுக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. மற்றபடி வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. தொழில், உத்தியோகம் மூலம் நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 4ஆவது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் சந்திரன். சூப்பர். எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா? ஆகும். ஆனால் சனி வக்ரம் நிலையில் இருப்பதால் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க.
குறிப்பாக பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அவ்வளோதான். மற்றபடி இந்த நாள் ஒரு சராசரி நாள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சிலருக்கு பாக்கியமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும், சிலருக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தசாபுத்தி அமைப்பு தான் கிடைக்கும். மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை என்று சொல்கிறோம். 4ஆம் வீட்டை குரு பார்ப்பது மிக சிறப்பு. எது எப்படி இருந்தாலும் சுகவாசியாக இந்த நாள் அமைய சுகமாக இருக்கப் போகிறீர்கள். இருந்த போதிலும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய எங்களது இனிய நல் வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கார். ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நாள். 12க்குடையவன் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கார். 8ல் சனி இருந்தாலும் அஷ்டமத்து சனியினுடைய நிலை இல்லவே இல்லை. இருந்தாலும் 12க்குடையவன் 8க்கு போகலாம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். மற்றபடி உங்களுக்கு 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கிறார். வருமானம் வரும், செலவினங்கள் அதுக்கு மேலே தயாராக அணிவகுத்து நிற்கும். இந்த கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருப்பவர்கள், அரசாங்க உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. காரிய சித்தி. நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு அது சக்ஸஸ். 3ஆம் இடத்து குரு பார்க்குறார். நிச்சயமாக காரிய அனுகூலம் உண்டு. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உங்களுக்கு வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையப்போகிறது. சந்தோஷம். அதாவது ராசி அதிபன் 12ல் இருந்தாலும் 10க்குடையவன் 11ல், குரு பகவானும் 11ல் இருப்பது என்பது, அதில் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது, சுக்கிரனும் பார்ப்பது என்று சொன்னால் அளவில்லாத ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கார். சூப்பர். 7க்குடைய குரு 10ல். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இன்று அமக்கலமாக இருக்குங்க. இன்னைக்கு கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் தொழில் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இன்று நல்லது நடக்கப் போகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், காரியங்கள் இன்று நிறைவேறப் போகிறது. நீதித்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது.
தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். எல்லாத்த விட இன்றைக்கி சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, 6ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்க்குறார். அதாவது அஷ்டலட்சுமி யோகத்தை பெறப்போகிறீர்கள். எல்லா கிரகம் 7 இருக்கும், சனியும் வக்ரகத்தில் இருக்கார். இப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு அமோகமான ஒரு நாள். உங்களுக்கு மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நாளாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ராசி அன்பர்களுக்கு எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குருவோடு இணைஞ்சிருக்கிறார். சூப்பர். ராசியை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 2-14 வரைக்கும், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பெற்று மீனத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். அது எத்தனாவது இடம்னா 6ஆம் இடம். வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை, சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். அரசு மூலமாக லோன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நடக்கும். வர்த்தக ரீதியாக, வியாபார ரீதியாக, அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள், தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். பாக்கியமான ஒரு சூழல், அதாவது ரொம்ப பாக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லணும். உங்களை பொறுத்தவரை எடுக்கின்ற முயற்சி சக்ஸஸ் ஆக போகுது. 10ஆம் இடத்து அதிபதி 6இல் அமர்ந்து இருக்கிறார். சனி பகவானோடு இணைஞ்சாலும் சனி வக்ரமாக தான் இருக்கார். கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு பல திருப்பங்களை தரப்போகிறது. குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லைங்க, நாங்கள் மருத்துவத்தின் உதவியோடு ட்ரீட்மெண்ட்டோடு இருக்கிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துட்ருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல தகவல் கண்டிப்பாக வருங்க. அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசிங்க. ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் பெறுகிறார் 2-14க்கு பிறகு. 6இல் குரு இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். தொட்டது தொடங்க போகிறது. வருமானம் அதிகரிக்க போகிறது. வருமானம் பல வகையிலிருந்து உங்களுக்கு வருமானம் வரும். தொழிலில் மட்டும் வருமானம் வரும்னு நினைக்காதீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதால கொஞ்ச காலம் இன்றைய பலன்தான் சொல்கிறோம், இருந்தாலும் பல வகையில் இருந்து உங்களுக்கு வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது அப்படின்னு சொல்லணும். 4இல் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது என்பது சிறப்பு. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இடம் வாங்க, பூமி வாங்க யாராவது ஆசைப்படுவீங்க, கண்டிப்பாக இந்த ராகு பகவான் கண்டிப்பாக வாங்கி தருவார். ரெட்டிப்பாக வாங்கி தருவார். கடனை அதிகப்படுத்துவார். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கான்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைனாலும் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி இந்த
ராசிநாதன் 11ல் இருக்கிறார். நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நாள். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. சந்திர மங்கள யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் குடும்பத்தில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், போராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போது? 8க்குடையவன் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கலாமா? இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நாள். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள். இருந்த போதிலும் உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பது, சுக்கிரன் பார்ப்பது என்பது ஒரு மேன்மையான ஒரு சூழல். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். ஆனால் எடுக்கின்ற முயற்சி சக்சஸ் ஆகுமா? ஆகும். மற்றபடி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, வர்த்தகம் பண்ணுறவங்க, தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இதுபோன்ற அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த நாள் நல்ல ஒரு லாபத்தை, வருமானத்தை ஈட்டித்தரும், சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது. மற்றபடி 8க்குடையவன் 4ல் இருக்கிறது சில மைனஸு தான் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களது பரிபூரண வாழ்த்துக்கள். மகர ராசி. காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிநாதனோடு 3ஆம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சனி வக்ரமாக இருக்கார் பாருங்க. இருந்தாலும் 7க்குடையவன் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஒரு அனுகூலமான ஒரு நாள். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க போகிறார்கள். கூட்டு தொழில் செய்யும் அன்பர்களுக்கு கூட்டாளிகளும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பணம் பல வகையில் பையை நிரப்பும் என்று சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது தொழிலில் ஒரு விருத்தியை காட்டுகிறது. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நாள் தொழிலில் அமோக வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். நல்ல சம்பாத்தியத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க போகிறீர்கள். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில், அதாவது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் குடும்பத்தில் மட்டும் இல்லை, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நட்பு வட்டாரம், வேலை பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உங்களை போற்றுவார்கள், மதிக்கக்கூடிய ஒரு சூழல். தொழிலில் ஒரு வளர்ச்சி, தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் நிலை இருக்கும். அது ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்க போகிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க, நீங்கள் கிளம்புவீங்க. மற்றபடி ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வருங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு.
பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவும் மற்ற பிள்ளைகள் மூலமாகவும் இடர்பாடுகள் வரும். இருந்தாலும் அந்த சுக்கிரன் குருவோடு இணைந்திருப்பது உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். எந்த ஒரு ராசிக்கும் அந்த ராசிநாதன் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல. அதோடு மட்டுமல்ல, 6க்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 6க்குடையவன் 2ல் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மற்றபடி கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. மற்றபடி 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஏனென்று சொன்னால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இன்றைக்கி சீட்டாக்டர், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அளவற்ற சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். 7ல் கேது, ராசியில் ராகு இருந்தாலும் குரு பார்க்குறாருங்க. இருந்தாலும் ராகு கேது பிடியில் இந்த ராசி இருப்பதால் கொஞ்சம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்த போதிலும் ஒரு பின்னடைவு தான். தொழிலில் கொஞ்சம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்மூத்தாக போகுமான்னு நினைக்க முடியாது. இருந்தாலும் அது அதாவது என்ன சொல்கிறது, 8ங்கிறது பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருக்காதுன்னு சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அதுதான் 8ஆம் இடம். 10ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது அப்போ தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. வெளியூர், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. 7ல் சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சனி வக்ரமாக இருக்கார். இப்போ 12ல் இருப்பதாக ஐதீகம். அப்போது ஒரு சிலர் மீனராசி அன்பர்களுக்கு செலவினங்கள், அசுப செலவு, மருத்துவ செலவு வைக்கலாங்க. மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இந்த நாள் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் காலதாமதமாகும். வண்டி வாகனங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, குறையில்லை. நீங்கள் தோல்வி ஆகிடுமோ, இல்லை இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு மனசு சஞ்சலமாக இருந்தாலும் 6ல் இருக்கும் கேது பகவான் உங்களை வெற்றி பெற செய்து விடுவார். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி அப்படின்னு நினச்சிக்கிங்க. பயப்படாதீங்க. 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 7ல் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பம் சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நல்ல பணவரவு இருக்க போகிறது. பயப்பட வேண்டாம். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு மட்டும் அல்ல, சுக்கிரனும் பார்க்குறார். அப்போது பண வரவு என்பது தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பாக அமையும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள். அதாவது மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வீடு திரும்பக்கூடிய ஒரு நாள்.
ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கான தகவல் கண்டிப்பாக வரும். வந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா 12ல் ராகு, வெளிநாடு தாராளமாக போகலாம், சந்தோஷமாக போகலாம் நீங்கள். மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு முழு மூச்சாக அமைகிறது, சுவாசமாக இருக்கிறது. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் அனைவரும்.